how to decide which field to choose in SAA articleship. I think this is a very good question. Bro, your salary last year மட்டுமே மேபி ஒரு 12 lakh 14 lakh வந்து டாக்ஸ் பே பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் அப்ராட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி யூரோப்பு அமெரிக்காலாம் போகிறது. டசன் மீன் தட் ஏசிசியை படிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ராட்ல வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 20,000 ஃபேமிலி மெம்பர்ஸை யூடியூப்ல ரீச் பண்ணதுக்காக, அதுக்காக ஒரு Q&A செஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐம் கோனா ஆன்சர் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதாவது இந்த கமெண்ட் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் 25 கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் கோனா டூ. லெட்ஸ் டூ இட் ஃபாஸ்ட். எவ்வளோ சீக்கிரம் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏசிசிஏ கோர்ஸ் டீடைல்ஸ். ஏசிசிஏ கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏசிசிஏ பற்றின எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிட்டு, ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அது மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? அவுட் அண்ட் வென் டு ரெஜிஸ்டர் ஃபார் யுவர் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஃபார் Jan 2026. ஸோ அட் த மொமெண்ட் நாங்கள் அட்மிஷன்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எங்களோட ஐடியா என்னன்னா, இப்போதைக்கு எல்லா 100% ரெக்கார்டட் லெக்சர்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் we are planning to complete that by July. Okay, so அதை மீறி வீக்லி டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு for the current students. We don't want to stress too much. ஸோ மேபி ஜூலை மிட்ல இருந்து எண்ட்ல வந்து நாங்கள் என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை பற்றின அப்டேட் வந்து டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் நான் சொல்கிறேன். பட் அகைன் இட்ஸ் கோனா பி a limited numbers because we wanted to give quality tutoring அதுக்காக. பட் யா, நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டாக அதில் பண்ணுறோம், அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் அதுக்காகவும். அண்ட் சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 2025 ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்கன்னா கண்டிப்பாக. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் என்ட்ரியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக செப்டம்பர் 2025 ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுறேன். ஆல்ரெடி நான் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து மார்க் வெயிட்டேஜ்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் ஷெடியூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏசிசிஏ பிஆர்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்மெண்ட், சேலரி டீடைல்ஸ் அண்ட் ஹவு டு டூ பிஆர் ஆஃப்டர் ஸ்கில் லெவல் இஸ் பெஸ்ட் ஆர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் தட் இன் தி பர்சன். ஃபர்ஸ்ட் சேலரி வந்து மேபி நீங்க பிஆர் அந்த 3 இயர்ஸ் பிஆர் முடிச்ச பிறகு மேபி ஒரு 8 ல இருந்து 10 lakhs வரும், எனக்கு தெரியல. எக்ஸாக்டா பார்க்கணும்னா நீங்க கிளாஸ் டோர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கமெண்ட் நீங்க எங்க பண்ணணும்னா, ஏதோ நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம்ல பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பெனில, ஏதாச்சும் ஒரு எம்என்சி, ஏதோ ஒரு நார்மல் கம்பெனில இஃப் த ஜாப் இஸ் ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அந்த கம்பெனில போகலாம். ப்ரொவைடட் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜர் வந்து ஒரு குவாலிஃபைட் அக்கௌண்டன்டான்னு பார்த்துக்கோங்க. ஷி நீட் நாட் பி அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லைக் ஒரு ஏசிசிஏவா இருக்கணும், சிஏவா இருக்கணும், இல்லை எனிதிங் தட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை ஏசிசிஏ. ஓகே, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ட வந்து நீங்கள் ஏசிசிஏ குளோபல் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. பிஆருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, Anna, I am preparing for CA Inter May 2026 direct entry. When should I register for ICA? What is the right month to get my books? Already கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சில பேருக்கும் அந்த சேம் கொஸ்டின் இருக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம 8 months முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் மேல எழுத போறீங்கன்னா நீங்கள் August 2025, அதாவது இன்னொரு 3 monthsக்குள்ள வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் யூ நீட் நாட் வெயிட் டில் தட் மந்த். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுடைய ஃபைனல் இயர் மார்க் ஷீட், அதாவது 5th year மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் ப்ரொவிஷனலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் புக்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்குங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல அதிகமாக அமெண்ட்மெண்ட் வரும், என்னன்னா இந்த டாக்ஸேஷன்ல மட்டும் தான் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். அது கூட நீங்க அதுக்கப்புறம் வர ஆர்டிபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ மேபி புக்ஸை சீக்கிரமா வாங்கிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. டாக்ஸேஷன் மட்டும் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிங்க, பிகாஸ் நம்மளுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குமோன்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டாக்ஸேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பிகாஸ் May 2026க்கு ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட். அண்ட் புக்ஸும் எவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியுமோ வாங்கி படிக்க ஆரம்பிங்க. டோன்ட் வரி அபவுட் த அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஆர்டிபியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, Anna, how to decide which field to choose in SAA articleship? I think this is a very good question.
சிஏ ஆர்டிகல்ஷிப்ல என்ன ஃபீல்ட் சூஸ் பண்றது? எனக்கும் வந்து இந்த பெருசா ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ பட் த குட் பார்ட் என்னன்னா, நம்ம சிஏ ஆர்டிகல்ஷிப் போறதுக்கு முன்னாடி நம்ம சிஏ இன்டர்மீடியட்ல டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். அக்கவுண்டிங் படிப்போம், டாக்ஸேஷன் படிப்போம், அப்புறம் என்ன ஆடிட் படிப்போம், லா இருக்கும், வேற என்ன ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் படிப்போம், காஸ்டிங் படிப்போம். ஸோ இதெல்லாம் படிச்சிருங்களா, அதுல வந்து உங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஓகே, சில பேருக்கு டாக்ஸ்ல இருக்கும், சில பேருக்கு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எப்படி இருக்கும்னா, அண்ணா எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் பிடிக்குது, இல்ல எனக்கு எந்த சப்ஜெக்டும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் கோ பிளைண்டா யூ கேன் கோ வித் அன் ஆடிட் ஃபார்ம். ஆடிட் ரிலேட்டடா ஏதாச்சும் ரோல் கிடைச்சா, ஆர்டிகல்ஷிப்ல ரோல் கிடைச்சா பிளைண்டா போயிடுங்க. அதுவும் பிக் ஃபோர்ல இருந்தா இட்ஸ் அட்வைசபிள், பிகாஸ் ஃபியூச்சர்ல எம்ப்ளாய்மெண்ட் போறதா இருந்தா ஹெல்ப் ஆகும். ஏன் சொல்றேன் ஆடிட்ல போறதுக்கு? ஆடிட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 அதிகம். ஓகே, நீங்க வந்து ஃபியூச்சர்ல டாக்ஸ் பண்ணணும்னா கூட போகலாம். ஆடிட் முடிச்சுட்டு டாக்ஸ் பண்ணணும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் பண்ணணும் போகலாம், இல்லை ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ரிலேட்டட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணணும் போகலாம், இது வேணா போகலாம். ஸோ பெட்டர் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட், கோ வித் ஒரு ஆடிட் ரிலேட்டட் ரோலுக்கு போங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் ஆன் பண்ணேன்? 1, 2, 3, 4, 5, 6. Seventh question. First, congratulations to you. Thank you. Regarding amendments in direct taxes, will it be reflected usually in May examination? Okay. ஸோ ஃபெப்ரவரி வந்து நம்ம அமெண்ட்மெண்ட், அதாவது பட்ஜெட் வருது, ஃபைனான்ஸ் ஆக்ட் வருது, லைக் பில் வரும், அடுத்த ஆக்டா என்ன ஆகும். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் யூஸ்வலா இப்போ ஃபெப்ரவரி வருதுன்னா, அதாவது ஃபெப்ரவரி 2025ல வருதுன்னா, அதோடைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மே 2026ல தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இப்போ வந்து ஃபைனல் அட்டெம்ப்ட் வந்து 3ஆ பிரிச்சுட்டாங்க கரெக்டா? செப்டம்பர், ஜனவரி, மே. ஸோ இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, ஜனவரில ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லைன்னா மேல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு. பட் யூஸ்வலா ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் ஸோ தட் ஷுட் நாட் பி அ ஷோ ஸ்டாப்பர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்ஸேஷன், ஜிஎஸ்டில கூட பெருசா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்காது. அண்ட் டாக்ஸேஷன்லயும் பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல தான் பெருசா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, டாக்ஸேஷன் சப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட் யூ கேன் கோ ஃபார் த கிளாஸஸ். ஓகே, அண்ட் க்ளோசஸ் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்க ஒன்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட் அந்த கிட்ட வரும்போது உங்களுக்கு ஆர்டிபி ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ஐசி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க, வெதர் இட்ஸ் அப்ளிகபிள் ஆர் நாட். அண்ட் அப்ளிகபிளா இருந்தா என்னென்ன ப்ரொவிஷன்லாம் அப்ளிகபிள் ஆர்டிபில கவர் பண்ணிடுவாங்க. நீங்க ஆல்ரெடி புக் வாங்கியிருந்தா கூட அதுக்கப்புறம் உள்ள சேஞ்சஸ்லாம் வந்து ஆர்டிபில கவர் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க படிக்கலாம். உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் 8 months ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுங்க. To prepare for intergroup G2 and first instead of G1 in the main. I would still go with G1 தான் போவேன், பிகாஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அண்ட் பட் எனக்கு பெருசா ஐடியா இல்லை அந்த இதுல. பிகாஸ் ஐ ரோட் போத் த குரூப் அட் த சேம் டைம். உங்களுக்கு 2 குரூப் எழுத முடிஞ்சா 2 குரூப்பையும் எழுதுங்க. இல்லைன்னா if you are going with the ஒரு குரூப், ப்ராப்ளி யூ கேன் ரீச் அவுட் டு மீ செப்பரேட்லி. அதை நான் கரெக்டாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? Congratulations, Anna. Thank you. How should you prepare CA exam? Which material and which strategy you used? How to become rank holder? How it is difficult? I know it is difficult, but I don't want to. Okay. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணனா, உங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து எப்போவுமே ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்கணும். பிகாஸ் நான் வந்து என்னோட சிஏ இன்டர்மீடியட்ல ஆத்தர் புக்கை தான் பிரைமரி சோர்ஸாக வச்சிருந்தேன். ஸோ பட் எக்ஸாமில் வந்து ஒரு 20% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை சில ஜஸ்ட் நான் கொஸ்டின் சில ஃபிகர்ஸை மட்டும் மாற்றிருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணேன். ஸோ டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபர்ஸ்ட் கோ வித் ரீசெண்ட் ஆர்டிபிஸ், அட்லீஸ்ட் லாஸ்ட் 4 அட்டம்ப்ட்ல உள்ள ஆர்டிபிஸ், எம்டிபிஸ் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ணுங்க, பாஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. இதை மீறி உங்களுக்கு டைம் இருந்தால் யூ கேன் கோ வித் ஆத்தர் புக்ஸ். ஓகேவா? பட் நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆத்தர் புக்ஸ் வந்து படிக்கலாம். பட் சம் சால்வ் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் தான். அண்ட் ஹவு டு பிகம் எ ரேங்க் ஹோல்டர் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீடியோ வந்து ஆக்சுவலாக மேக் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேக் பாஸ் த சிஏ எக்ஸாமினேஷன். அதை வந்து பாருங்க. ஸோ கீ டேக்அவே என்னன்னா, போர்ஷன் 100% கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஒரு 4 months உங்களுக்கு எக்ஸாம் பீரியட் கிடைக்குன்னா 4 months வந்து படிக்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு 3 months படிக்கிறீங்க, எல்லாம் 2 months படிக்கிறீங்க, மீதி 2 monthsல ரிவிஷன் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ பிளானிங் ஃபர்ஸ்ட் மஸ்ட். அதுக்கப்புறம் ரிவிஷன் அட்லீஸ்ட் 2ல இருந்து 3 ரிவிஷன் பண்ணணும்.
அண்ட் மார்க் டெஸ்ட் மினிமம் 2 மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். அண்ட் எக்ஸாமில் வந்து அட்லீஸ்ட் 90% ஆஃப் த நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணணும். அண்ட் சிலபஸ் வந்து 90%லேருந்து 100% கவர் பண்ணணும். இது பண்ணால் உங்களுக்கு ரேங்க் பாஸ் பண்ணிடுவீங்க. ரேங்க் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லக். ஓகேவா? அண்ணா ஏசிசி பிகாமோட பண்ணவா இல்லை இன்டிகிரேட்டட் வித் ஏசிசி பிகாமோட பண்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். பிகாஸ் நீங்க இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பண்ணா உங்களுக்கு எஃப் லெவல் பேப்பர் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் நாட் அ குவாலிஃபைட் பர்சன், லைக் ஆல்ரெடி ஒரு குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் இல்லைன்னா டேரக்டா பி லெவல் எக்ஸாம் பேப்பர் வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நார்மல் பிகாம் எடுத்துட்டு சைட்லேயே வந்து இந்த எஃப் லெவல் பேப்பர்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஸோ பை த டைம் அந்த 3 இயர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதலாம். அண்ட் தென் ஒரு எக்ஸாமா எழுதலாம். லைக் ஒரு சப்ஜெக்டா வந்து நம்ம எழுதலாம். ஸோ அதனால ஒரு சப்ஜெக்டா முடிங்க. பை த டைம் நீங்க பிகாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 13 சப்ஜெக்ட் வந்து முடிச்சிடலாம். ஸோ டோன்ட் கோ வித் லைக் இன்டிகிரேட்டட் ஏசிசி கோர்ஸ் அண்ட் தட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ஏசிசி ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கிங் டியூட்டோரியல் வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பா போறேன். ஓகே, ஹவு டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எவ்ரி எனக்கு அந்த கொஸ்டின் சரியா புரியல. ஹவு டு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஜஸ்ட் பிளான் பண்ணுங்க. ரியலிஸ்டிக்கா பிளான் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா பிளான் பண்ணுவாங்க. லைக் நானும் வந்து சிஏ ஃபவுண்டேஷன்ல படிக்கும்போது ஓகே இன்னைக்கு போயிட்டு நான் 2 சாப்டர் முடிக்கிறேன், நாளைக்கு போயிட்டு 3 சாப்டர் முடிக்கிறேன் அப்படிலாம். ரியலிஸ்டிக்கா உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஒரு சாப்டர் தான் முடிக்கணும் இல்லை ஆஃப் சாப்டர் தான் முடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பிளான் கரெக்டா பண்ணாலே மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? அண்ணா சிஎஸ் கோர்ஸ் பத்தி சொல்லுங்க. சிஎஸ் கோர்ஸ் வந்து எனக்கு பெருசா ஐடியா இல்லை. பட் ஐ நோ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்க வந்து சிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ். ஸோ அவங்க கிட்ட மெயினா ஏதாச்சும் இன்டர்வியூ வைக்கிறேன். அவங்க கிட்ட சிஎஸ் கோர்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? அண்ணா ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஏசிசிஏ கோர்ஸ்னா வைல் டூயிங் பிகாம். பிகாம் ஏசிசிஏல வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஒரு சப்ஜெக்டா படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் அதாவது கேப்லான் வந்து வாங்கி பாருங்க. அது புரியல ஏதாச்சும் கோச்சிங் கிளாஸஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்டா போங்க. ஓகே, ஷுட் பி ஃபைன். ஏசிசி வந்து ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. நீங்க நல்லா படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணலாம். வேர்ல்ட் ரேங்க்லாம் வாங்கலாம். ப்ரோ, சிஏக்கு எந்த ஹவர்ஸ் ரீடிங் பண்ணணும்? டிபெண்ட்ஸ். சில பேர் வந்து நைட் படிப்பாங்க, சில பேருக்கு வந்து காலைல தான் படிப்பாங்க. அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் நீங்க 4 மந்த்ஸ்ல ஃபுல்லாவே படிக்கிறீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 ஹவர்ஸ் படிச்சா போதும். அதுவே இப்போ சிஏ இன்டர்மீடியட் உங்களுக்கு டைம் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னா யூ மே ஸ்ட்ரெச். பட் மேக்ஸிமம் ஒரு 12 to 14 ஹவர்ஸ் படிக்கலாம். ஓகே, பட் மேக் ஷூர் யூ ஹேவ் ஸ்லீப் ஆஃப் 6லேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்தீங்களான்னு பாருங்க. ஓகே, பட் இதெல்லாம் மேண்டேட்ரிலாம் இல்லை. நீங்க ப்ராப்பரா ஒரு 8 மந்த்ஸ் பீரியட்ல 8 மந்த்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா 2 ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லாம் ஒரு 8 ஹவர்ஸ் படிச்சா கூட போதும். ஓகே, ஷுட் பி மோர் தென் ஃபன். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சிஏ இன்டர்மீடியேட்டுக்கு ஸ்டடி பிளான். ஓகே, ஐ ட்ரை டு மேக். அதான் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் போடுறேன். அதில் வந்து சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ண முடியும். லைக் சாப்டர் வைஸ் கவர் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். ஓகே, வென் வில் யூ ஸ்டார்ட் சிஏ பேட்ச்? ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் இன் சிஏ ஃபவுண்டேஷன் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி இப்போ வந்து அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்ஸும் லாவும் வந்து 100% முடிச்ச பிறகு வில் ஸ்டார்ட் the admission. மோஸ்ட்லி ஜூலை மிட் ஆர் எண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அதை பற்றின அப்டேட்டை வந்து டெலிகிராம் சேனல் இல்லை வாட்ஸ்அப் சேனல் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? கங்க்ராட்ஸ் அண்ணா, இட்ஸ் ரெக்வஸ்ட் நாட் கொஸ்டின். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் வீடியோ போடுங்க, புக்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும் வீடியோ போடுங்க, நல்ல மோட்டிவேஷன் வீடியோ பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்து பாதிலே கை விட்டுறாங்க சிஏ. ஓகே ஓகே, கண்டிப்பா நிறைய வீடியோஸ் போட பார்க்குறேன். பட் இப்போ வந்து நான் அந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பட் ஒன்ஸ் அந்த இந்த ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அதுக்கப்புறம் ஐ மேக் மோர் வீடியோஸ். ஓகே, இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ், இந்த சி கோர்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போடுறேன். அண்ணா ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் போறது பெஸ்டா இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா? இல்லை ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் போறது தான் பெஸ்ட். நீங்க இன்டர்மீடியட்ல இருந்து லைக் டைரக்ட் என்ட்ரில வந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அண்ணா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. அண்ட் ஐ எம் ஸ்டார்டட் டு ஸ்டடி சிஏ ஃபவுண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க
கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க, ஏதாச்சும் நல்ல கோச்சிங் கிளாஸஸா. அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் படிங்க, அப்புறம் ஆர்டிபி எம்டிபி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம், நிறைய லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு. ஓகே, now I am in my articleship. After 2 years I'll be writing finals. After becoming CA, how to get placed in abroad. அப்ராட்ல டேரக்டா பிளேஸ் பண்றது லாட் ஆஃப் லக் வேணும். பிகாஸ் ஒருத்தங்களை இந்தியால இருந்து ஹையர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தே ஷுட் பி அ டிசர்விங் கேண்டிடேட், லைக் ரொம்ப வேல்யூபிள் கேண்டிடேட்டா இருக்கணும். உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் நீஷ் மார்க்கெட்ல ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ சிஏ முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்ராட்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இட்ஸ் நாட் லைக் இம்பாசிபிள். ட்ரை ரீச்சிங் அவுட் டு பீப்புள் ஆன் லிங்க்டின் அண்ட் உங்களோட ரெஸ்யூமே ஷேர் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். ஓகே, டோட்டல் கரண்ட் சினாரியோ சிஏ இன் இந்தியா, ஹவு மெனி பாஸ்? ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. பாஸ் பர்சன்டேஜ் வந்து சிஏ ஃபவுண்டேஷன்ல வந்து ஒரு 30% இருக்கும், சிஏ இன்டர் அண்ட் ஃபைனல்ல வந்து ஒரு 7ல இருந்து ஒரு 15% இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் லைக் சேம் தான். பட் அது பண்ண கண்டிப்பா ஒர்த்து. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஆவரேஜா 12 lakhsல இருந்து ஆரம்பிப்பீங்க ஃப்ரெஷருக்கு. யாருக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்படி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது வந்து சிஏ தவிர வேற எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். சிஏ ஆயிட்டா ஜாலியா இருக்கலாமா? சிஏ ஆயிட்டா ஃபைனான்சியலி, அதாவது காசு ரிலேட்டடா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஜாலியா இருக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலையில போயிட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே லைஃப் என்ஜாய் பண்றது நம்ம கையில. ஃபைனான்சியலி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகேவா? சிஏ முடிச்சிட்டா அதுல வந்து டவுட் இல்லை. ஆனா சிஏ ஃபவுண்டேஷன்ல 300 above எடுக்க ஷெட்யூல் கண்டிப்பா நெக்ஸ்ட் 2025 ஸ்ட்ராட்டஜி வீடியோல கவர் பண்ணலாம். அண்ணா சிஏ ஃபவுண்டேஷன் 4 பேப்பரும் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னு வீடியோ போடுங்க ப்ளீஸ். நான் இப்போதான் சிஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன், டீடைலா சப்ஜெக்ட் வைஸ் போடுறேன். ஓகேவா? ஆர் யூ டேக்கிங் சிஏ கிளாஸஸ் ஃபார் சிஏ பண்ணி நாட் எனி பாசிபிள்? ஆக்சுவலி நாங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம், பட் இப்போ அட்மிஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. வி ஆர் கீப்பிங் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஜூலை மிட்ல வந்து எல்லாம் எண்ணில் வந்து நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம். ஆயினா நான் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லித்தாங்க, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீயாக நாங்கள் வந்து ரொம்ப நாமினல் தான் சார்ஜ் பண்ணோம். பிகாஸ் ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக. பட் அஃப்கோர்ஸ் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் எல்லாம் எக்கனாமிக்கலி அவங்க கஷ்டப்படுறாங்க அண்ட் பட் தே ஆர் டிசர்விங், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்க வி ஆர் ரெடி. வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதுக்கான ப்ராசஸையும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். சார் wondered what skill learn for CA, how to learn. ஸோ பேசிக்காக உங்களுக்கு சிஏல எக்ஸல் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ இன்டர் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருக்கு. யூஸ்வலாக இருக்காது, பட் அது மீறி இருந்துச்சுன்னா ட்ரை லேர்னிங் எக்ஸல் அண்ட் பிபிஏ மேக்ரோ கோட்ஸ் அதெல்லாம் வந்து படிங்க. சரி, ஓகே, லாஸ்ட்டாக 5 questions. போஸ்ட் எக்ஸாம் டேஸில் என்ன பண்ணலாம் அண்ட் தென் மே ரைட் பண்ண எக்ஸாமுக்கு எப்போ யூஸ்வலா 1ல இருந்து 1.5 monthsல இருந்து ரிசல்ட் வரும். ஸோ மேல நீங்க எழுதுனீங்கன்னா ஜூன் ஜூலைல ஏர்லி இல்லைன்னா மிடில் ஆஃப் ஜூலைல வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, கங்க்ராஜ் அண்ணா, தேங்க்யூ. அண்ணா இப்போ லாஸ்ட் ஃபோர் கமெண்ட்ஸ். அண்ணா நான் 12th படிக்கிறேன், டைரக்டா சிஏ பண்ண போறேன். எல்லாருமே நெகட்டிவா சொல்றாங்க அண்ணா, படிக்க போறேன். எனக்கு ஒரு டவுட், சிலபஸ் ஐயா இருக்குமா, ரொம்ப டஃபா இருக்குமா, ப்ளீஸ் சி உங்களோட எக்ஸாக்ட் சினாரியோல நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல 7 இயர்ஸ் முன்னாடி இருந்தேன். ஒரு சைட்ல வந்து 12th நல்ல மார்க் எடுத்தேன், நல்ல காலேஜ்ல எல்லாம் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. பட் ஐ ஹேட் டு டேக் ஒன்ஸ் நீங்க காலேஜுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய சிஏல வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம 12 சிஏ மட்டும் படிப்போம் அண்ட் பேக்கப்க்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் படிக்கலாம் அப்படி போனேன். பட் இப்படி போறனால உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நீங்க வந்து ஒரே ஃபோக்கஸா படிக்கிறீங்களா, ஸோ அதனால யூ வில் பி இன் அ பொசிஷன் டு பாஸ் த எக்ஸாம். பட் அவ்வளோ ரிஸ்க் சாக்ரிஃபைஸ்லாம் எடுத்து பண்றதுனால கண்டிப்பா ஒர்த்தா இருந்துச்சு. அண்ட் என் கூட படிக்கிற பசங்கலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சேம் அதே டிசிஷன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டோன்னே உங்களுக்கு பயம் இருக்காது. இதை மீறி உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பெட்டர் இதை பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் லைக் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டு சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க.
ஸோ லிட்டரலாக யூ ஆர் 3 years டு கம்ப்ளீட் த சிஏ இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் சிஏ ஃபைனல் போங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 2 years வந்து டிலே ஆகும் சிஏ ஃபைனல் முடிக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு பயமா இருந்தா அந்த வேலை போங்க. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அப்படியும் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே, லாஸ்ட் 3 கமெண்ட். அண்ணா நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டைரக்ட் என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டடி பீரியடுக்கு அப்புறம் எக்ஸாம்க்கு எப்போ கட்டணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸாம்க்கு எப்படி மட்டும் எழுதுறது, ரெஜிஸ்டர் ஃபார் ஜான் 2026. நீங்க ஜான் 2026க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. லைக் அந்த இது உங்களுக்கு சிஏ இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அது ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் ஐசிஐ எக்ஸாம். லைக் நீங்க எஸ்எஸ்பி போர்ட்டல்ல வந்து லைக் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா ஒரு 2 to 3 months முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ போய் நீங்க செப்பரேட்டா வந்து ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், நீங்க குரூப் 1க்கு எழுத போறீங்களா, குரூப் 2 எழுத போறீங்களா, இல்ல 2 குரூப் எழுத போறீங்களா. ஓகே, so that's all. I think that solves your question, Mr. CMAS bro 20K. Thank you bro. In case ACC affiliate complete பண்ணா ஒர்க் எப்படி அப்ளை பண்றது, ஒர்க் ஆப்ஷன் எப்படி இருக்கு, அண்ட் இன்டர்வியூ ஏத்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டாங்க. நாள் ஆஃப்டர் ஏசிசி அஃபிலியேட், நான் வந்து ஏசிசி அஃபிலியேட் முடிச்சோடனே நான் மெம்பர் ஆயிட்டேன். பிகாஸ் என்கிட்ட 3 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் ஏசிசி அஃபிலியேட் முடிச்சா மேபி நீங்க இந்த ட்ரெயினி ரோல்ஸ்க்குலாம் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் தட்ஸ் ரெக்வயர்ட் ரைட். பிகாஸ் நீங்க 3 years முடிச்ச பிறகு தான் நீங்க வந்து ஏசிசி மெம்பர் ஆக முடியும். ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் அப்கோர்ஸ் தட் ஷுட் பி நைஸ். சி கம்பேர் டு ஒரு பிகாம் ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு கேண்டிடேட்க்கும் ஏசிசி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க கம்பேர் பண்ணி பார்த்தா ஆப்வியஸ்லி ஏசிசி அஃபிலியேட்டை தான் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, நான் மேபி செப்பரேட்டா வீடியோ போறேன், அதில் வந்து நான் சொல்றேன். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஹர்ஷா. வாட் ஸ்ட்ராட்டஜி யூ டிட் டு டேக் ஆல் இந்தியா ரேங்க் 23? ஸோ நான் வந்து ரேங்க் எடுத்ததுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ட்ரை டு டூ அட்லீஸ்ட் 2 ரிவிஷன், 2 மார்க் டெஸ்ட், எக்ஸாம்ல 90% கவர் பண்ண பாருங்க, அண்ட் சிலபஸையும் 90 to 100% டெவலப் பண்ணுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Hi bro, I can do CA with job. It's possible because my financial position of reply பண்ணிட்டேன். ஸோ அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து சிஏ பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. நீங்க சிஏ ஃபவுண்டேஷனோ சிஏ இன்டர்மீடியேட்டோ அப்படி பண்ணலாம் ஜாப் பண்ணிக்கிட்டே. பட் சிஏ ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிகல்ஷிப்னு 2 years பண்ணணும். இந்த ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்கள் போகிறப்ப வேற எந்த கம்பெனிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த 2 years வந்து நீங்கள் அந்த சேலரியும் பெருசாக இருக்காது. அந்த 2 years மட்டும் உங்களால ஜாப் போயிட்டே வந்து சிஏ பண்ண முடியாது. ஓகே, இன்னும் ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, அதையும் ஆன்சர் பண்ணிட்டே முடிச்சிடுறேன். ப்ரோ, ACCA is really worth it or not considering annual membership after completion ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே நீங்க வெறும் பேச்சுலர்ஸ் டிகிரி தான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சினாரியோல ஏசிசிஏ மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஏசிசிஏ மட்டும் இல்லை, ஏசிசிஏ எல்லாம் சிஎம்ஏ எல்லாம் சிஎஸ் எல்லாம் சிஏ ஏதாச்சும் படிக்கிறது வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லது. பிகாஸ் சேலரி க்ரோத் வைஸும் நல்லா இருக்கும், அண்ட் தென் கரியர் க்ரோத் வைஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஒர்த் இட். அண்ட் யா அஃப்கோர்ஸ் மெம்பர்ஷிப் வந்து சிஏசிசியில் கொஞ்சம் அதிகம், பிகாஸ் இது வந்து யூகே பேஸ்ட் கோர்ஸ். பட் சில கம்பெனிஸ் வந்து இதை வந்து அவங்களே வந்து போர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க படிக்கிற லைக் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த ஏசிசி மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து அந்த கம்பெனியை வந்து பே பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஓகே. பட் அதை மீறி மேபி நீங்கள் மெம்பர்ஷிப் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, நீங்கள் வேற எந்த ஜாபையும் வந்து ஸ்விட்ச் பண்ண மாட்டீங்கன்னு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப் யூர் லைக் உங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ வில் நாட் பி ரெக்வயர்ட் டு பே மெம்பர்ஷிப் ஃபீஸ் அண்ட் ஸ்டஃப். ஓகே, பட் யா கண்டிப்பா படிங்க. உங்களுக்கு வேற எந்த ப்ரொஃபஷனல் டிகிரியும் இல்லைனா டைரக்ட் என்ட்ரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் போட போகிறோம். ஓகேவா? சிஇ டைரக்ட் என்ட்ரியோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஃபவுண்டேஷன் டிப்ஸ் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுறேன். கோச்சிங் சென்டர் சொல்லுங்க, பெஸ்ட் சிஏ கோச்சிங் சென்டர் எனக்கு தெரியல. பட் ஸ்மார்ட் லேண்ட் எஜ்கர் வந்து நான் படித்தேன். ஓகே, நான் இன்டர்மீடியட்ல படித்தேன். மேபி அது மேபி ஒன் ஆஃப் த சஜஸ்டபிள் கோச்சிங் சென்டர். பட் எனக்கு ஃபீஸ் எவ்வளோ வாங்குவாங்கன்னு இப்போ தெரியல. ப்ரோ, ஐ எம் அ ஸ்கூல் டாப்பர், ஈவன் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட், பட் ஐ மே ஃபெயில் இன் தி சட்டம் ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஐ கம்ப்ளீட்டட் செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ். ஏதோ ஒரு இடத்துல படிக்கிறதுல லேக் ஆர் மிஸ்டேக் ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து எனக்கு புரியுது. மேபி நீங்க கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எதையும் மெமரைஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் ட்ரை டு சால்வ் as many கொஸ்டின் லைக் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் தென் சிஏ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். So அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாச்சும் நீங்க டிஃப்ரெண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, மேபி இந்த நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. Strategy and tricks for skills and professional papers in ACCA. Follow the tricks. ப்ரொஃபஷனல் அதான் அதேதான். ஆல்ரெடி வந்து எப்படி ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுதான் எக்ஸாக்ட்டா நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதனால ஐ காட் ஆல் இந்தியா ரேங்க், வேல் ரேங்க்லாம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நானே 10th ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மேத்ஸ்ல 88 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்து சிஏ பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ பட் நீங்க மேத்ஸ்ல தான் குட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க லாஜிக்கலா திங்க் பண்றதுல வந்து குட்டா இருந்தீங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் சிஏ. பிகாஸ் சிஏல வந்து நிறைய ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்றதுக்கு. அஃப்கோர்ஸ் மேத்ஸ் நாலேஜ் இருந்தா நல்லது தான். பட் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கால்குலேட்டர்லாம் இருக்கும். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே லாஜிக்கலா திங்க் பண்ண நீங்க ரெடியா அப்படின்னா, நீங்க வந்து சிஏக்கு போலாம். ஓகே. அண்ட் காமர்ஸ் குரூப் ஆனா ஒர்த் தான். ஓகே. ஸோ சிஏ குரூப்ஸா ஸ்டார்டிங்லேயே வில் கெட் மோர் பே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒர்த் கோர்ஸ் தான். வாட் ஆர் த திங்ஸ் இன் யோர் கான்வகேஷன்? ஆக்சுவலா ரீசெண்டா தான் கான்வகேஷன் கிட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இருக்கு. ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க. அந்த சிஏ போட்ட ஸ்டாண்ட்லாம் கொடுக்குறாங்க. நாங்க படிக்கிறப்ப பெருசா எதுவும் கொடுக்கல. பென் கூட கொடுத்தாங்களான்னு தெரியல. மேபி ஒரு பென் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சர்டிபிகேட் வைக்கிறதுக்காக ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இல்ல. அண்ட் தென் நாங்க பெருசாவும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணல. ரொம்ப கிரௌடடா வச்சுட்டாங்க. ப்ராப்பரா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணல. பட் யா, ஸோ நவ் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். 574 பயோ மேக்ஸ். சிஏ படிச்சா ஃபியூச்சர்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது. ஆனா லைட்டா பயமா இருக்கு. லைக் ஹவ் மெனி இயர்ஸ் யூ ஷுட் டேக் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. நீங்க பயோ மேக்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி. எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து சிஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் முடிச்சிருக்காங்க. மேபி இந்த சிஏ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கும். பிகாஸ் நீங்க காமர்ஸ் படிக்கல. லைக் 11th அண்ட் 12th வந்து காமர்ஸ் படிக்கல. பட் ஒன்ஸ் நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். சிஏ இன்டர்மீடியட்ல எல்லாரும் சேம் லெவல் தான். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஓகே. சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல் எல்லாம் போறப்ப. பட் ஒன்ஸ் சிஏ முடிச்சுட்டா ஃபைனான்ஷியலி உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணது உங்க கையில தான் இருக்கு. பட் ஃபைனான்ஷியலி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் யா, இட்ஸ் a குட் டிசிஷன். பட் மேக் ஷூர் பிஃபோர் யூ டிசைட், think whether you are ready to give your 100% because it takes a lot of efforts, okay, to become a chartered accountant. Hi bro, I have completed my CA intermediate and I'm currently doing my articleship. What are the career opportunities for CAs abroad? Which country is best for fresher? Which additional flexibility to get a job? யூஸ்வலா ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் அப்ராட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி யூரோப், அமெரிக்காலாம் போகிறது. மேபி அடிஷ்னல் கோர்ஸ்னா ஏசிசியே பண்ணலாம். பட் டசன்ட் மீன் தட் ஏசிசியை படிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அப்ராட்ல வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. மேபி நல்லா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. மேபி நீங்க ஆடிட், பிக் ஃபோர் ஆடிட்ல இருந்தீங்கன்னா the chances of getting into an abroad job வந்து ஈஸியர். பட் ஸ்லைட்லி அகைன் லக் வந்து plays a very big role. I'm currently pursuing ACCA, completed 10 out of 13 papers. Just wrote the long paper I'm following for last year. You told about an internship opportunity under you. I hope it will be useful for me. So kindly update it soon. Internship, it's basically for my கண்டென்ட் கிரியேஷன் அதுக்காக. பட் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஓகே. லைக் லெக்சர் போடுறதுல. பட் ஃபியூச்சர்ல வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். ஃபாலோ மை டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் லைக் வாட்ஸ்அப் சேனல். அதை வந்து நான் அப்டேட் பண்றேன். ப்ரோ, யுவர் சேலரி வந்து ரிவீல் பண்ண முடியாது. பட் ஐ வில் டெல் யூ சம்திங். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நான் மந்த்லி வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்து டேக்ஸ் பே பண்றேன். ஸோ நான் ஒரு லாஸ்ட் இயர் மட்டுமே மேபி ஒரு 12 lakh 14 lakh வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்பேன். ஸோ சேலரியை நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஹவு டு டூ சிஏ ஆஃப்டர் 12th ப்ளீஸ் கிளியராக சொல்லுங்க. ஸோ கிளியராக 12th முடிச்சுட்டு நீங்கள் சிஏ பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷனு. ஒன்று நீங்கள் சிஏ மட்டும் பண்ணலாம், இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு சிஏ சைடில் பண்ணலாம். ஓகே. ஸோ ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே நல்லவே தான். ஒன்ஸ் சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சு சிஏ இன்டர்மீடியட் பண்ணுவீங்க. சிஏ இன்டர்மீடியட்க்கு அப்புறம் 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் போவீங்க. அதுக்கப்புறம் சிஏ ஃபைனல்.
அண்ட் சிஏ ஃபைனல் முடிச்சோடனே ஜாப் போக வேண்டியதான், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா சிஏ கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. பாய். Okay, with that, I answered all the questions. So that's good. And thank you so much. So with that, I answered all the questions. Um, once again, thank you for the love and support. உங்களை நான் 25K subscriber meetல வந்து மீட் பண்றேன். So until then, bye bye. Take care. And meanwhile, நிறைய வீடியோஸ்லயும் பார்ப்போம்.